வணக்கம். ஜவைஜக் ஃப்ரம் ஜவாது வட்டிப்புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது ஒரே கட்சியில் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய இருவேறு நபர்கள், ரெண்டு பேருமே திமுக தான். ஒருத்தர் சிவசங்கர், போக்குவரத்து துறை அமைச்சர், இன்னொருத்தர் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி. ரெண்டுமே திமுக. இன்னைக்கு சிட்டிங் எம்எல்ஏ, மற்றபடி சிட்டிங் அமைச்சர்கள். ரெண்டு பேர் ராமருடைய ஒரு விழாவில் பேசுறாங்க. ஒன்று ராமர் சம்பந்தப்பட்ட ஒட்டிய விழா, இன்னொன்று அதுவும் ராமர் சம்பந்தப்பட்ட ஒட்டிய விழா. அதாவது சிவசங்கர் பேசியது ராஜேந்திர சோழனுடைய பிறந்தநாள் விழாவில். அதே சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி திமுக பேசுனது கம்பராமாயணம் சம்பந்தப்பட்ட ஒரு சொற்பொழிவு நிகழ்ச்சியில பேசுறாங்க. இவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒண்ணுமே கிடையாது. ஆனா கருத்துக்கள் வேறு. ரெண்டு பேருமே ஒரு குறிப்பிட்ட கருத்தை பேசுறாங்க. ஆனா இவர் வேறு விதமா பேசுறாரு, இவர் வேறு விதமா பேசுறாரு. சிவசங்கர் ராமருக்கு எதிராக பேசுகின்றார். சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி ராமருக்கு ஆதரவாக பேசுகின்றார். அதான் ஒரு புரியல. பொதுவா ஒரு கட்சி அப்படின்னு எடுத்தாலுமே கூட ஒரு சாதாரண ஒரு அடிப்படை உறுப்பினர், மற்றபடி ஒரு வட்ட செயலாளர், மாவட்ட செயலாளர், அவங்க முன்ன பின்ன அப்படியே இருக்கலாம். ஆனா பொறுப்புக்கென்று வந்ததுக்கு பின்னால பேச்சுக்கள் ரொம்ப தெளிவா இருக்கணும். மக்கள் கூர்ந்து கவனிப்பாங்க. என்னடா இவருடைய தலைவர்லாம் திராவிட கொள்கையை பத்தியும், மற்றபடி பகுத்தறிவை பத்தியும், ஈவேரா பெரியாரை பத்தியும், அண்ணாவை பத்தியும், கடவுளை இல்லை அப்படிங்கிறத பத்தியும், கடவுளை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா இவங்க வேறு விதமா பேசுறாங்களே. இதே ஒரு சின்ன ஒரு தொண்டன் பேசியிருந்தானா சென்ட் ஆகாது. ஒரு அமைச்சர் பேசக்கூடிய சமயத்துல, மற்றபடி ஒரு எம்பி பேசக்கூடிய சமயத்துல, ஒரு பொறுப்புல எம்எல்ஏ பேசக்கூடிய சமயத்துல, எம்எல்ஏ கூட மிகப்பெரிய ஒரு சென்டாக வாய்ப்பு இருக்காது. ஆனால் அவர் அமைச்சராக வந்ததுக்கு பின்னால் அது அமைச்சருங்கிற பேர்ல அது பப்ளிக் ஆயிடும். அதன் அடிப்படையில போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் 2 நாளைக்கு முன்னாடி பேசியிருக்கார். அதாவது அரியலூர்ல கங்கை கொண்ட சோழபுரத்துல அருள்மிகு பிரகதீஸ்வர் ஆலயம் சம்பந்தப்பட்ட ஆடி திருவாதிரை நிகழ்ச்சி மிக அற்புதமா நடந்திருக்கு. வருஷம் நடக்கக்கூடிய விஷயம். ராஜேந்திரனுடைய பிறந்தநாள் விழா. ராஜேந்திர சோழன் சாதாரண நாள் கிடையாது. ராஜேந்திர சோழனுடைய பிறந்தநாள் விழா. அது ஆடி திருவாதிரையாக வருஷம் கொண்டாடப்படுகிறது. அதுல ரொம்ப டாம்பிகமா பேசியிருப்பதாக ஒரு தகவல். என்ன பேசியிருக்காருன்னா, அதாவது ராஜேந்திர சோழன் ஆட்சி செஞ்சதற்கு கல்வெட்டுகள் இருக்கு, கோயில்கள் இருக்கு, மற்றபடி ஆதாரங்கள் இருக்கு. அதாவது ராஜேந்திர சோழன் 3000 வருடங்களுக்கு முன்னால் ஆண்ட அந்த வரலாறு சம்பந்தப்பட்ட அவருக்கு கால அளவுகள், அது சம்பந்தப்பட்ட கால வரலாறுகள் இருக்கு. ஆனா ராமருக்கு அப்படி கிடையாது. ராமருக்கு வரலாறே கிடையாது, ஆதாரமும் கிடையாது. ராமரை பற்றி பேசுபவர்கள் அவரை அவதாரம் தான் பேசுவாங்க ஒழிய, மற்றபடி ஒரு சாதாரண மனிதரை போன்று பேச முடியாது. ஏன்னு கேட்டால் அவதாரம் என்றாலும் பிறக்க முடியாது. இப்போ ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னால மோடி கூட சொன்னார் பாருங்க, நான் கடவுளால் பிரசவிக்கப்படாதவன், ஏன்னா நான் உயிரியல் பொருள் அல்ல அப்படின்னு பேசினார் பாருங்க. அது மாதிரி தானும் அவதாரத்தை கொண்டு பேசினார் பாருங்க ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி. அதை மோகன் பகத் கூட RSS தலைவர் கூட கேலி செய்து ஒரு பேச்சு பேசியிருந்தார். சில பேர் தன்னையே அவதாரமாகவும் கடவுளாகவும் பாவிக்கிறார்கள் அப்படின்னு மோடியவே கிண்டல் அடிச்சு பேசினார் மோகன் பகத். அந்த மாதிரி ஒரு பேச்சு இது.
அதாவது வந்து ராமரை பற்றி பேசுபவர்கள் அவதாரம் என்றுதான் சொல்லுவார்கள் ஒழிய மற்றபடி வந்து மனிதர் என்று சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால் அவதாரம் என்றால் பிறக்க முடியாது. பிறக்காதவங்களுக்கு தான் அவதாரம் என்ற பெயர். அதே நேரத்தில் கடவுளாக பிறந்து விட்டால் அவதாரமாக இருக்கவும் முடியாது. ரொம்ப தெளிவா பேசியிருக்காரு. கடவுளாக பிறந்து விட்டால் அவதாரமாக இருக்கவும் முடியாது. நம்முடைய வரலாற்றை மறைப்பதற்காக இப்படிப்பட்ட செயல்களை பல செய்கிறார்கள். ராஜேந்திர சோழனை கொண்டாடாவிட்டால் வரலாறு இல்லாதவர்களை நம் தலையில் கட்டி விடுவார்கள் அப்படின்னு சொல்லி போட்டு ரொம்ப ராமருக்கு எதிராக, ராஜேந்திர சோழனுக்கு ஆதரவாக, தமிழ் வரலாறுக்கு ஆதரவாக, மற்றபடி வந்து அவதாரங்களுக்கு எதிராக, நாட்டை கட்டி ஆண்ட ராஜ புருஷர்களுக்கு ஆதரவாக பேசியிருக்காரு. இத்தனைக்கு வந்து இவர் வந்து திமுக போக்குவரத்து துறை அமைச்சர். நல்லா புரிஞ்சுருக்கு. இதே ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேசியிருக்காரு. இதே மாதிரி தான் அவரும் திமுக அமைச்சர் தான், வேறு விதமா பேசியிருக்கார். அதாவது வந்து திராவிட மாடல் ஆட்சிக்கு முன்னோடி ராமர். அதாவது புதுக்கோட்டையில வந்து கம்மன் விழா நடக்குது. அதுல கலந்துக்கிட்டு வந்து சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, திராவிட மாடல் ஆட்சிக்கு முன்னோடி ராமர். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஈவேரா, அண்ணா, கருணாநிதி, ஸ்டாலினுக்கு முன்னோடியாக நாங்கள் ராமரை பார்க்கின்றோம். எப்படி பாருங்க. சமூக நீதியின் காவலர் ராமர், சமத்துவம் சமூக நீதியை போதித்தவர் ராமர், ஏற்றத்தாழ்வு இல்லா சமுதாயத்திற்காக ராமகாமியம் உருவாக்கப்பட்டது. அதாவது ஏற்றத்தாழ்வு இல்லாத சமுதாயத்திற்காக ராமகாமியம் உருவாக்கப்பட்டது. மற்றபடி கம்பராமாயண கருத்துக்களும் ஒன்றுதான், திராவிட மாடல் ஆட்சியின் கருத்துக்களும் ஒன்றுதான் அப்படின்னு போட்டு பேசியிருக்காரு. இவருக்கே பேசுறது புதுக்கோட்டையில கம்பன் விழா, அவரு பேசுறது அரியலூர்ல கங்கை கொண்ட சோழபுரத்துல ராஜேந்திர சோழனுடைய ஆடி திருவாதிரை பிறந்தநாள் விழா. இப்போ ரெண்டுக்குமே வந்து ராமன்கிற ஒரு டச் ஆகுது. ஆமா, இது கம்ப ராமாயண விழா, அது ராஜேந்திர சோழனை பத்தி பேசக்கூடிய சமயத்தை ராமரை பத்தி அவர் பேசுறாரு. 2 பேருமே திமுக, 2 பேருமே அமைச்சர்கள், 2 பேருமே எம்எல்ஏக்கள். இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல யாருடைய கருத்து வந்து திராவிட கருத்துக்கு ஆதரவான அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும்? மிகப்பெரிய ஒரு கேள்வி இல்லையா? துர்கா அந்த அம்மையார், ஸ்டாலின் அம்மையாரே எடுத்துக்கலாம். அவங்க வந்து தெய்வ பக்தியாளர். அவங்க ஏறாத கோயிலே தமிழகத்துல கிடையாது. அதுக்கு நேர் ஆப்போசிட் வந்து மு.க. ஸ்டாலின். அவர் வந்து தமிழகத்தினுடைய முதலமைச்சர், பகுத்தறிவாளர், திராவிட கருத்தை கொண்டவர், கடவுள் நம்பிக்கை இல்லாதவர். உதயநிதி ஸ்டாலின் அப்படிதான். ஒரு பேச்சுல வந்து சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொன்னாரு. அதன் அடிப்படையில வந்து அவரும் திராவிட கருத்தை கொண்ட ஒரு பகுத்தறிவாளர். அதாவது ஒரு குடும்பத்திலேயே 2 விதமான கருத்து இருக்கக்கூடிய சமயத்துல ஒரு கட்சிக்குள்ள 2 விதமான கருத்து இருக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கொள்வதா, மற்றபடி வந்து பொறுப்பாளராக இருக்கக்கூடியவர் பொறுப்பில்லாமல் பேசிவிட்டார்கள் என்று எடுத்துக்கொள்வதா? இப்ப சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேசுறது வந்து பொறுப்பில்லாமல் பேசிவிட்டார்கள். ஏன்னா அந்த பொறுப்புக்கு வந்துட்டார். மு.க. ஸ்டாலினுடைய மனைவி அம்மையார் துர்கா ஸ்டாலின் வந்து அவங்களுக்கு திமுகவில் எந்த பொறுப்புமே கிடையாது. அதனாலதான் அவங்க எப்படி வேணாலும் பேசலாம். அவங்க வந்து திமுக கழகத்துல எந்த பொறுப்பும் கிடையாது, எம்எல்ஏவும் கிடையாது, எம்பியும் கிடையாது, ஒரு அமைச்சரும் கிடையாது. அவங்க வந்து ஒரு குடும்ப தலைவி, அவ்வளோ ஒரு முதலமைச்சருடைய மனைவி, அவ்வளோ முடிஞ்சு போச்சு. மற்றபடி வந்து எந்த ஒரு பொறுப்பும் கிடையாது. அதனால வந்து அவங்கள வந்து திமுகன்னு டக்குன்னு ஒரு அனுதாபின்னு சொல்லலாம், திமுக ஒரு நிர்வாகினா சொல்ல முடியாது. ஆனா இவர் அப்படி இல்லை. சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி வந்து திமுக நிர்வாகி, திமுக எம்எல்ஏ, திமுக அமைச்சர், அடுக்கிட்டே போகலாம். அதே மாதிரிதான் அவரும் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர், திமுக நிர்வாகி, திமுக எம்எல்ஏ, திமுக அமைச்சர். இந்த ஒரு வட்டத்துக்குள்ள 2 பேர்த்தையுமே நம்ம வந்து விடுவித்துக் கொள்ள முடியாது. ஆனா கருத்துங்கிற வர சமயத்துல எவ்வாறு சட்டத்துறை அமைச்சர் வந்து ராமருக்கு ஆதரவாக பேசினார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இதுல வருது. ஒரு பிரச்சனைன்னு வரக்கூடிய சமயத்துல அதான் நம்ம அந்த இதுல அந்த இந்த பாலம், சேது பாலம்ங்கிற கான்செப்ட் வரக்கூடிய சமயத்துல
கலைஞர் கருணாநிதி எல்லாம் வந்து ராமருக்கு எதிராக பேசினார். ராமர் என்ன இன்ஜினியரா அப்படின்னு கேட்டார். ராமர் இன்ஜினியரா அப்படின்னு கேட்டார். அங்கிருந்து ஒரு குரல் வந்தது, ஆமா, கருணாநிதியின் தலையை வெட்டுவேன், அவருடைய நாக்கை சீவுவேன் அப்படின்னு ஒரு குரல் வந்தது வட இந்தியாவில இருந்து. அப்ப கருணாநிதி ரொம்ப தெளிவா பதில் சொன்னார். தலையவே வெட்டிடுற, அப்புறம் எதுல தனியா நாக்க சீவுற அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். சரியான கேள்வி, உண்மையை சாட்டையடியான ஒரு கேள்வி. அது மாதிரி இப்போ ஒரு விதண்டாவிதம், மற்றபடி ஒரு பேச்சுன்னு வரக்கூடிய சமயத்துல இருவேறு கருத்துக்கள் வரலாம். பட் ஒரே குட்டையில ஊறிய மட்டையாக இருக்கக்கூடிய சமயத்தை எவ்வாறு இருவேறு கருத்துக்கள் வர முடியும்? இதே வந்து நம்ம ஐயா சேகர்பாபு கூட எடுத்துக்கலாம். அவர் பாருங்க, ஃபுல்லா அமைச்சராகவே ஃபுல்லா ஏறாத கோவிலே கிடையாது, அவர் கம்ப்ளீட். அப்போ இவ்வாறு எடுத்துக்கொள்வதா? அப்ப டோட்டலா பார்க்கின்ற சமயத்துல ஒரு நார்மலா தான் மனிதன் அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாத்துக்குமே வந்து தெய்வ வழிபாடு இருக்கும், சிலருக்கு இருக்காது. அதன் அடிப்படையில பேசுறாங்க. மற்றபடி வந்து திமுக காரராக இருந்தாலுமே கூட சேகர்பாபு ஏறாத கோயில் கிடையாது. ஏன்னா அவருக்கு கொடுத்திருக்க பொறுப்பு அந்த மாதிரி, இந்து அறநிலையத்துறை அமைச்சர். அதனால வந்து அவர் வந்து கடவுளை இல்லைன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருந்தா அந்த துறையில இருக்கிற எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. அதே போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கரன் சொல்றாருன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. ரகுபதியும் அதே மாதிரி வந்து ராமருக்கு எதிராக பேசியிருந்தால் அதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. அதுல ஆப்போசிட்டாக பேசாமல் ஆதரித்து பேசக்கூடிய சமயத்துல சட்டத்துறை அமைச்சர் ரகுபதியினுடைய வார்த்தை எதை வைத்து பொருத்தி கொள்ள முடியும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு. அதனால இது சம்பந்தமா உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. சேகர்பாபு பேசுறது வேற, அவர் கொடுத்திருக்க பொறுப்பின் அடிப்படையில பேசுற. திமுகவா இருந்தாலுமே கூட கொடுத்திருக்க பொறுப்பின் அடிப்படையில. ஆனா சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி எதை வைத்து பேசினார் அப்படின்னா அவருடைய மனதில் உள்ளதை பேசிவிட்டார், அவ்வளவுதான் எடுத்துக்க முடியும். அதே நேரத்துல வந்து சிவசங்கரும் அதே மாதிரி தன்னுடைய மனதில் உள்ளதை பேசிவிட்டார். அதே நேரத்துல 3 பேருமே சேகர், சிவசங்கர், ரகுபதி 3 பேருமே திமுக காரங்களாம். ஆனா இதுல 2 பேர் வந்து ராமருக்கு ஆதரவானவர்கள், ஒருவர் ராமருக்கு எதிரானவர். இருந்தாலுமே கூட இந்த 3 பேருடைய கருத்தை ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய சமயத்துல திமுக அப்படின்னு வரக்கூடிய சமயத்துல கட்டாயமா வந்து ராமருக்கு எதிரானது, கடவுள் கொள்கைக்கு எதிரானது. ஆனால் பொறுப்பு அன்று வரக்கூடிய சமயத்துல சேகர்பாபு இதிலிருந்து விடுபட்டுருக்கும். அப்ப ரகுபதிங்கிற கான்செப்ட் வரக்கூடிய சமயத்துல எவ்வாறு விடுபட முடியாது. எதை வைத்து அவர் ஆதரவாக பேசினார் அப்படின்னா தன் மனதில் உள்ளதை வைத்து ஆதரவாக பேசினாரா, அல்லது அங்கு ஒரு சூழலின் அடிப்படையில் பேசினாரா அப்படிங்கிற கேள்வி இதுல இருக்கு. ஆனா ரகுபதி அவர் கொண்ட கொள்கையில் வந்து கரெக்டா, இது சிவசங்கர் வந்து கரெக்டா தன்னுடைய திராவிட கொள்கையில கரெக்டா பேசியிருக்காரு. அப்ப ரகுபதி தான் வந்து இதுல வந்து முரண்பட்டு விட்டாரா அப்படிங்கிற கேள்வி இந்த இடத்துல வருது. எது எப்படியோ திமுக அப்படின்னாலே திராவிடர் கழகம், பகுத்தறிவாளர்களுடைய கூட்டம், கடவுள் கொள்கைக்கு எதிரானவர்கள். ஆனால் அரசியல் என்று வரும்பொழுது, கருத்தியல் என்று வரும்பொழுது, சமூகம் அப்படிங்கிற ஒரு பார்வை என்று வரும்பொழுது தன்னுடைய கருத்தை மாற்றாமல் கடைசி வரை இருக்கக்கூடியவன் தான் ஒரு கட்சிக்காரனாக இருக்க முடியும். இதுல வந்து சேகர்பாபு எக்ஸப்ட். என்ன கேட்டால் அவருடைய துறை சம்பந்தப்பட்ட வகையில அந்த இந்து சமய நடைத்துறைக்கு வந்து ஒரு கடவுள் கொள்கை இல்லாத ஒரு நபரை வந்து போட முடியாது. போட்டோம்னா அங்க இந்த வேலையே நடக்காது. இன்னைக்கு வரைக்கும் 2000 கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க திமுக. காரணம் என்ன? சேகர்பாபு அப்படிங்கிற ஒரு சிட்டுக்குருவியை போட்ட ஒரே விஷயம்தான். போடாமல் இருந்திருந்தால் கட்டாயம் நடந்திருக்காது. அப்ப அவரை விட்டுறணும். அப்ப இறுதி பேச்சாக நம்ம பார்க்கின்ற பொழுது, இறுதி கருத்தாக பார்க்கின்ற பொழுது ரகுபதி ஏதோ ஒரு வகையில் மெலிதாக தன்னுடைய கருத்தை, நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டார். அது சமுதாயத்திற்கா தனக்கா அப்படிங்கிறது அவருக்கு தான் தெரியும். மற்றபடி இதை திமுக கவனிக்குமா என்பது தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, மக்களாகி நாம் கவனிக்கின்ற பொழுது கட்டாயமாக வந்து இது முரண்பட்ட கருத்தாக தான் எடுத்துக்கொள்ள முடியும். ஏன்னா வந்து சாதாரண ஒரு நிர்வாகியா இருந்திருந்தால் பரவாயில்ல, அவர் ஒரு எம்எல்ஏ, அதை அப்புறம் பார்த்துக்கலாம். ஒரு அமைச்சர்
அப்படிங்கிற மக்கள் வந்து ஃபோக்கஸாக பார்ப்பாங்க. சிவசங்கரனை பார்க்க மாட்டாங்க. திமுக காரர் அப்படிதான் பேசுவார், முடிஞ்சு போச்சு. ஆனா ரகுபதி அவர் பார்க்க முடியாது. ஆகவே இது திமுக தலைவர் எந்த அளவுக்கு ஸ்டெப் எடுப்பார் அப்படின்னு தெரியாது. மற்றபடி வரும் காலங்களில் என்னங்கிறது கருத்தின் வெளிப்பாடு. இனி போக போக எத்தனை பேர் ராமருக்கு ஆதரவா திமுக இருக்கிறாங்க, எதிராக இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய போதா அப்படிங்கிறது தெரியல. எப்படியோ கருத்தியல் என்று வரக்கூடிய சமயத்துல அவரவர்கள் தங்களுடைய கருத்தியலை மறைமுகமாகவோ பகிரங்கமாகவோ ஏதோ ஒரு வகையில ரகசியமாக இருந்தாலும் அது வெளிப்படுத்தி விடுகிறார்கள் என்பதுதான் பகிரங்கமான உண்மை. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.